ஸோ ஃபைனலாக நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டை போட்டானுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வெளியே போட வேண்டியதுதான். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ட்ரக் காரு, பேட்மேன் காரு, ஷிப்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்க போது. ஸோ வாங்க வீடுகளே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பயங்கரமான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிற மக்களே. நம்ம மொக்க ஓடாமல் டக்குன்னு நம்ம வீடியோவில் போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்க. என்ன ப்ரோ இது ரேசிங் மோடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும். அடேங்கப்பா என்னடா இது டேய், அடேங்கப்பா இவ்வளோ ரேஸ் காரா டேய், லைஃப்ல இப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம இந்தியன் பைக்ஸில் இவ்வளோ ரேஸ் காரை பார்க்குற மக்களே. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து ரேஸ் கார் மட்டும் கிடையாது, இப்போ நம்ம ரேஸ் போகலாம். ரேஸ் வேறு ஸ்டார்ட் ஆச்சா டே, எங்கடா 3, 2, 1 சொல்லாமலே ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க டே, இதெல்லாம் போங்காட்டண்டா டே இருக்குடா வந்துட்டேன்டா. அடப்பாவி இங்கே பாருங்க மக்களே, ரேஸ் நடக்குது, அங்கே ஒரு வேன்லாம் போயிட்டு இருக்குது. ஓ அது ரேஸில் கலந்துருக்கா. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா F1 ஃபார்முலா காரை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தான் மகளே ஃபர்ஸ்ட் வர போகிறோம். ஐயா எங்கடா டே இன்னும் செம்ம. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்ன்னு நினச்சேன், பட் உண்மையாகவே இது ரியல் ரேஸ் ஓட்டுற மாதிரியே டஃப்பாக இருக்கு மகளே. இதுனாடா என்னென்னமா இருக்குடா டே, எங்கடா பறக்கிறானுங்க டே, ஐயோ என்னடா நடக்குதுங்க டே, ஐயோ டே என்னடா டே வேற மாதிரி இருக்குதுடா. ஓ இன்னும் ரேஸ் முடியலையா, அது இருங்க டே. ஓ இங்கே இன்னும் போதா, எவன்டா அவன் நம்மள மாதிரி ஒருத்தன் முன்னாடி போயிட்டு இருக்குது டே, என்னடா இம்மா ஸ்பீடில் போகிற டே, இரா வந்துட்டான்டா டே, பறந்தா தீர்றோம் அப்படின்னு பறந்தாச்சு மக்களே. இங்கே பாருங்க நம்ம கார் மாதிரி ஆகுதே டேய், வேற மாதிரி இருக்குதேடா. ஆஹா இங்க பாருங்க மக்களே, இந்த மாதிரி கார் கூட ரேஸ்ல இருக்கா, இது இப்பதான்டா பார்த்தேன். ஓகே மக்களே இங்க பாருங்க போடு வேற மாதிரி. உண்மையா சொல்றேன், இந்தியன் பைக் டிரைவிங் 3Dனா பைக் டிரைவிங் 3D தான். அப்படியாப்பட்ட அப்டேட் மக்களே, இது செம்மையா பண்ணிருக்கானுங்க இந்த ரேஸ் மோட. போடு வேற மாதிரி. ஓகே. ஸோ இந்த ரேஸ் எப்பதான் ப்ரோ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ ரைட்டை திரும்பி அப்படியே கட் எடுத்தீங்கன்னா போதும், எண்டு வந்துடும், அவ்வளோதான் ரேஸ் முடிஞ்சிச்சு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸு, எவனும் நம்மளை அடிச்சுக்கிடல, நம்ம தான் ஊருக்கு இதுக்கு மேலே நம்ம தான் அப்படின்ட்டு உக்காந்துக்க வேண்டிய தமிழில் பிடிச் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது மட்டும் தான் அப்டேட்டில் வந்திருக்கா ப்ரோ, இன்னும் நிறைய விஷயம் வந்திருக்கு ப்ரோ, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ எல்லாருமே. ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டை பற்றி வளவலன்னு பேசாமல் பார்த்துடலாம் மக்களே. ஸோ இப்போ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சீட் கோட் சொல்ல போகிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற சீட் கோடை போடுங்க. 4, 3, 2, 1 போட்டுக்கோங்க. என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்த ரேஸ் காரு நீங்கள் ஓட்டலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சீட் கோடை போட்டிங்கன்னா ரேஸ் காரும் ஓட்டலாம். என்ன ப்ரோ இந்த ஒரு ரேஸ் கார் தான் ஓட்ட முடியுமா? ஏன்னா ரேஸில் நிறைய கார் இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக, அதெல்லாம் நம்மளால் ஓட்ட முடியாதான். இப்படி இப்போ கூட ஒரு சைடில் ஒரு கார் போகுது, அந்த மாதிரிலாம் ஓட்ட முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் நம்மள்ட்ட சீட் கார்டு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை சொல்கிறேன் அடுத்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டோமா, அடுத்தது 4, 3, 2, 2 போடுங்க. ஓகே. என்ன ப்ரோ இது வேற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு சொல்லிடுறேன். 4, 3, 2, 3. ஓகே. எப்படி இருக்குது வேற மாதிரில. அப்புறமேட்டு இன்னொரு பாருங்க, கடைசி சீட் கோடு 4, 3, 2, 4 அப்படின்னு போட்டிங்கன்னா வேனு வந்துடும். ஸோ இப்போ இது மட்டும் தான் வருமா ப்ரோ? இன்னும் நிறைய ரேஸ் கார் இருந்துச்சு, அதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அதோட சீட் கோடு இன்னும் ரிலீஸ் பண்ணல மக்களே. இப்போதைக்கு இந்த 4 காரோட சீட் கோடை மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் அப்டேட்டாக போட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் கார் வருமானு கேட்டிங்கன்னா மேபி வர வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோடு வேறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் அது ரிவீல் ஆகலை. ஸோ இந்த அப்டேட்டில் இப்போதைக்கு இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணால் இதை மட்டும் தான் மக்களே விளையாட முடியும், இது மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ பட் இந்த அப்டேட்டில் நிறைய சீக்ரெட் அப்டேட்ஸ்லாம் இருக்குது மக்களே. ஸோ அதெல்லாம் டே பை டே நாளாக தான் வரும். அது என்னன்றதை நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் எப்போ வீடியோ போட்டாலும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து ஓவரெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ டக்குன்னு பார்த்து ஒரு லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், இந்த அப்டேட்டில் வந்து வரலை. பட் இருந்தாலும் இது கன்ஃபார்ம் தான், இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் சீக்ரெட் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அது என்ன சீக்ரெட்டாக இருக்குன்றத இப்போ நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சைபர் ட்ரக்கை நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் மக்களே. ஸோ மேபி நம்ம கேமில் வந்து இந்த சைபர் ட்ரக் வந்திருக்கும், பட் அதை வந்து சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்க. இன்னொரு 2 நாள் 3 நாள் அப்டேட்டுக்கு அப்புறம் 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுவானுங்க அந்த சீக்ரெட்டை. ஸோ மேபி இந்த சைபர் ட்ரக்காக இருக்கலாம், இல்லை அந்த பேட்மேன் காராக இருக்கலாம். ஸோ என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வந்தோடனே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வீடியோ போட்டுருவோம். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணி பாருங்கள் டெய்லியுமே. ஸோ இந்தியன் பைக்ஸ் பிடிச்சாலும் என்னையை பிடிச்சாலும் டெய்லியும் பாருங்கள் வீடியோவை. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், எப்பயுமே நம்ம வந்து அப்டேட் வீடியோன்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க
அத்தனை சீட் கோடையும் உங்களுக்கு நான் போட்டு காமிப்பேன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம அப்டேட் வீடியோ போட்டிருக்கோம், அஃபிஷியல் அப்டேட் வீடியோ. ஸோ அதனால இன்னைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் வீடியோ ஃபுல் சீட் கோட் நம்ம போட போகிறோம். ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நோட்டு பென் எடுத்து சரன்னு இப்போ நான் போட எழுதிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காரு, பைக்கு, ஹெலிகாப்டர் அப்படின்னு போயிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் கோடை மட்டும் தான் போட்டுட்டு இருக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண கோடை, சீக்ரெட் கோடை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மறந்து போன சீட் கோடு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ நோட் எடுத்து டக்குன்னு பெண்ணில் எழுதி வச்சிருங்க. ஸோ அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போட்டு விளையாடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரே காரில் தான் விளையாடுவீங்க. பட் நம்ம கேமில் இவ்வளோ கார், இவ்வளோ பைக் இருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இன்னைக்கு நான் போடுறேன் பாருங்க, என்னென்ன கார் பாருங்க. இந்த லேண்ட் க்ரூசர் காரில் நீங்கள்லாம் எடுத்து விளையாண்டுருப்பீங்களா? ஸோ கண்டிப்பாக மாட்டிருக்கீங்க. ஏன்னா அதோட சீட் கூட நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. இங்கே பாருங்க, நம்ம கேமில் ரோல்ஸ் ரைஸ் கூட இருக்குது, மொட்டை மாடி ரோல்ஸ் ரைஸ். அப்படியே நீங்கள் உட்காந்து போனீங்கன்னா சூற காற்று உங்கள் மூஞ்சி அப்படியே சொங்கி அடிக்கும், செம்மையாக போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் எவ்வளோ கார் இருக்குது பாருங்க, சூப்பராக கார் இருக்குது. சூப்பராக இதில் எவ்வளோ பேர் ரேஸ் கார் தெரியுமா? அடுத்தது போட் இருக்குது. நிறைய பேர் நம்ம கேமில் போட் இருக்கிறதே மறந்து போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க சீட் கோடு என்னன்றது. அடுத்தது பொலிரோ காரு, ஜிடிஆர் காரு நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நம்ம கேமில் அடுத்தது லம்போகினி உர்ஸ் இருக்குது. ஸோ இப்போலாம் ரீசெண்டாக வந்து இந்த காரை சீட்லாம் மறந்துட்டு போறீங்க. மெக்லரன் கார்லாம் நம்ம கேமில் இப்போ வந்து புது காரு. ஸோ பாருங்க, லம்போகினி காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேமில் காரா இல்லை, அவ்வளோ கார் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த பாச்சுனர் காரு, தார் காருன்னு தான் விளையாண்டுருப்பீங்க. ஏன்னா அதோட சீட் கோடு மட்டும் தான் மைண்டில் உங்களுக்கு வரும், டக்குன்னு போர்டு விளையாடுங்க. பட் இவ்வளோ சீட் கோட் இருக்குது மக்களே. ஸோ அதனால தான் நம்ம எந்த அப்டேட் ரெகுலராக வர அஃபிஷியல் அப்டேட்டில் இந்த மாதிரி ஃபுல் சீட் கோடையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஸோ இதில் வந்து இப்போ வரைக்கும் இருக்க நியூ கார் அத்தனை சீட் கோடுமே இருக்கும், பழைய கார் சீட் கோடு, ஸோ அழிஞ்சு போன கார் சீட் கோடு எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக காரை முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ ஒரு வழியாக காரை முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த ராக் ஸ்டார் ஓகே, இது வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது மக்களே. ஸோ அடுத்தது இந்த இது கார் இருக்குது. இப்போ வந்து புது காரோட சீட் கூட உங்களுக்கு நான் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிட்றேன். ஸோ பாருங்க, புக்காட்டி, ஸோ இந்த ஸ்கார்பியோன்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்த புது காரு. அப்புறம் இன்னைக்கு வந்து நியூ காரோட சீட் கூட உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். ஏன்னா இதுவும் காரில் தானே வரும். ஸோ அதையும் போட்டு காமிச்சிட்றேன். அப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஸோ சப்போஸ் இதில் நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், ஸோ காரு, இது பைக்கு, இப்போ நான் காமிக்கிறது ஏதோ சீட் கோடு உங்களுக்கு தெரிஞ்ச சீட் கோடை மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணி அதோட சீட் கோடை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை எனக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து காரை முடிச்சு மக்களுங்க. அப்புறம் இங்கே காரே கிட்டத்தட்ட 2 ரோக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பைக்கை போட போகிறோம். பைக் எவ்வளோ பைக் இருக்க போகுதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கேமில் நிறைய பைக் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பாருங்க, Yamaha R15 கூட இருக்குது, அப்புறம் ZX இருக்குது, பெனிலி இருக்குது, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுக்காட்டி இருக்குது. ஸோ எல்லாம் பைக் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ Yamaha FZ10 சூப்பர் பைக் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு VMAX சூப்பர் பைக் இருக்குது. எல்லாமே நம்ம கேமில் மோஸ்ட்டாக சூப்பர் பைக் தான் இருக்கும். சும்மா எடுத்து ஓட்டினா சும்மா டர்ரு புருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீலிங் அடிச்சுட்டு ஓட்டினா எவனும் உங்களுக்கு கேட்க மாட்டான். ஏன்னா இது இந்தியன் பைக்ஸு. ஆனால் போய் நேரில் அப்படி போய் டர்ரு புருன்னு வீலிங் அடிச்சிடாதீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் கிழிச்சு விட்ருவாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KTM பைக்கு நம்ம கேமில் மெயின் சூப்பரான ஒரு விஷயமே KTM பைக்கோட அத்தனை கலெக்ஷனும் இருக்கும். ஸோ டுக்காட்டி வேணுமா, சார் வேணுமா, டியூக் வேணுமா, டியூக் இருக்குது, RC வேணுமா, RC இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டண்ட் பைக் இருக்கும் வேணுமா KTMல, அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இல்லாத KTM கலெக்ஷனே கிடையாது. KTM பைக் ஷோரூமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிடலாம் மக்களே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பைக்கு, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு எல்லாமே இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக வந்து அவ்வளோதான். பைக் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பறக்கிறத போடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கார் போட்டாச்சு, பைக் போட்டாச்சு. ஸோ அடுத்தது நம்ம பறக்கிறத போடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அயபுசா இன்னொரு 2-3 பைக் இருக்குது, அதையும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் வெஹிக்கல்ஸை போட்டுடலாம் மக்களே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் நிறைய இருக்குது. நிறைய பேர் அதெல்லாம் மறந்துட்டீங்க. ஸோ அதை ஒரு சீட் கோடலாம். ஏன் நம்ம கேமில் ஹாட் ஏர் பலூன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் இருக்கான்னு கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் எப்போயோ வந்துருச்சு. ஸோ அதோட சீட் கோலாம் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமில் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரிஃப்ட் பைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இதை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருப்பீங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த சூப்பராக இருக்கும் மக்களே. ஸோ ட்ரிஃப்ட் பைக். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்லாம் போட்டாச்சு. அடுத்தது நான் சொல்கிற மாதிரி பறக்கிறது போட்டுடலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0601 அப்படின்னு போட்டிங்கன்னா பாருங்கள், ஹாட் ஏர் பலூனு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 0601
6 அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த UFO இதெல்லாம் நிறைய பேர் வந்த டைமில் விளாண்டிங்க, இப்போலாம் விளையாடுறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த ட்ராகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மறந்துருப்பீங்க இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குதுன்ட்டு. ஸோ அப்புறம் ஜெட் பேக், இது ரீசெண்டாக நம்ம எப்பயுமே எடுக்கிறது தான். ஸோ பறக்கணுனாலே ஜெட் பேக் எடுத்து தான் போவோம். பட் இதெல்லாம் நிறைய மாதிரி இருக்குது பாருங்க, ஜெட் பேக் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பறந்துட்டு போகிறதுக்கு. ஏரோப்ளைன் இருக்குது, ஸோ அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்குது, ஆர்மி ஹெலிகாப்டர் கூட இருக்குது நம்ம கேமில். ஸோ அதோட சீட் கோடை இப்படி நான் போடுறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு சீட் கோடை மறந்து மிஸ் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கே அது என்னன்னு தெரியாது, கொஞ்சம் அதெல்லாம் நோட் பண்ணி சொல்லி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததில் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நோட்டில் எழுதி வச்சுப்பேன், அடுத்தது வீடியோ வரக்குள்ள உங்களுக்கு நான் அதை போட்டு அப்டேட் பண்ணி விடுவேன். ஸோ ஓகே, இவனை வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறது போட்டாச்சு. அடுத்து மான்ஸ்டர் ட்ரக்கை போடுவோம். ஸோ மான்ஸ்டர் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கேமில் ரொம்ப நாளாக ஏதாச்சும் புதுசாக வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கேமில் வந்து வந்த பாடாவே கிடையாது. ஸோ பட் இருந்தாலும் இருக்கிற மாஸ்டர் ட்ரக்கில் உங்களுக்கு நான் போட்டி காமிச்சிட்றேன், அதோட சீட் கோடுமா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இதை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகலாம், லாரி, ட்ரக்கு, JCB அப்படின்ட்டு. ஸோ அதுலேயும் புதுசாக நம்ம கேமில் ஒன்று வந்திருக்கு ட்ரக்கு, அதோட சீட் கோடையும் நான் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நடுவில் போட்டு ஓடி போயிட்டீங்கன்னா மீதி சீட் கோடெலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கும். இப்போ பாருங்கள், JCB, லாரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இதெல்லாம் மறந்துருக்கும். ஸோ அதெல்லாம் இதுக்கு மேலே தான் போட போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மான்ஸ்டர் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ முடித்த உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸில் ஃபஸ்ட்டு டிராக்டர் போட்டிருக்கோம். ஸோ டிராக்டர்லாம் நிறைய பேர் சீட் கோடு மறந்துருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ நான் போட்டது தான் டிராக்டரோட சீட் கோடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பஸ்லாம் எவ்வளோ பெரிய நம்ம கேமில் பயங்கரமான ஒரு இது. ஸோ அதோட சீட் கோடெலாம் போட்டுக்கோங்க. அப்புறம் 606 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் ட்ரக் கூட வரும். இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சு விளாடுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது டேங்கரு. ஸோ டேங்கர்லாம் நான் சத்தியமாக நானே எடுக்கிறது இல்லை, ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ தான் நான் பார்க்குறேன் உண்மையாக நம்ம கேமில் டிராக்டர் வச்சு என்னது டேங்கர் கூட இருக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது என்னது, இது போடலாம். ஸோ பொக்லின் வண்டி இருக்குது, பொக்லின். ஸோ JCB இருக்குது, JCB. ஸோ இதெல்லாம் நம்ம வந்த புதுசில் எடுத்தோம், இதெல்லாம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இது எடுக்கிறது இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது கடைசியாக இப்போ வந்து நியூ பஞ்சாபி ட்ரக்கு. ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இருக்க அத்தனை சீட் கோடையும் கவர் பண்ணியாச்சு மக்களே. ஸோ அப்பா இவ்வளோ சீட் கோட் ஆகிட்டு அப்பா வேற மாதிரி மக்களே. ஸோ இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் ஃபோனில் போடுற முடிய ஃபோனில் நம்பர் போடுற சீட் கோடு. இன்னும் நிறைய RGS மெனு மோடில் இருக்குது, ப்ளக்இன் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து சீட் கோடாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வேறு. ஸோ அதனால் இப்போதைக்கு போடுறது அது போடுறது. பாய்.